இப்போ தான் கல்யாணத்தில் பாம் வச்சு இதை வச்சு அதை வச்சு கண்மணியை இது பண்ணி அவங்க அப்பாகிட்ட பேசி அது இதுன்னு பண்ணி கல்யாணத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வந்த கையோட தான் அடுத்து ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்குது. ரம்யா அடுத்த பிளானாக வந்துட்டு நம்ம கார்த்திகை வந்துட்டு எப்படியாவது போலீஸில் மாட்டி விடணும், அண்ணன் இவங்க எல்லாரையும் சேர்த்து பழி வாங்கணும்னு நினச்சி அங்கே ஒருத்தர் ஏதோ ஒரு அவர் வேலையாகணுன்றதுக்காக ஆஃபீஸ்க்கு வந்தவர்கிட்ட நான் உங்கள் வேலையை முடிச்சு கொடுத்தேன், ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணோம், முனிசிபல் ஆஃபீஸில் போயிட்டு லஞ்சம் இந்த மாதிரி வந்துட்டு கேட்டார் பில் கலெக்டரு என்னோடய வேலையை முடிச்சு கொடுக்கறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள இது பண்ணோம். அப்புறம் இங்கே வந்து இவர்கிட்ட பணம் கொடுக்குற நேரத்தில் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வருவாங்க, அப்போ இவர் தான் பணம் கேட்டாருன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட சொன்னோம். அவர் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி போட்டோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவர் தான் பணமே கேட்கலன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு வேலை முடியும்னா இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்ட்டு இவங்க சொன்ன உடனே வந்துட்டு அவரும் அதையே பண்ணிடுறாரு. கரெக்டாக கார்த்திகை வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதனால் அண்ணன் ரொம்பவே அப்செட் ஆகிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிறது திவ்யா தான் தெரிஞ்சு போயிட்டு இப்போ என்னடா பண்ணலாம், எப்படிடா கார்த்திக் மாமா வந்துட்டு மீட் எடுக்கிறதுன்ற மாதிரி பிளானில் இருக்காங்க அண்ணன். போன வாட்டியும் நீ ஒழுங்காக அந்த பொண்ணு உள்ளே தள்ளியிருந்தா இவ்வளோ தூரம் வந்திருக்கமா அண்ணன், ஏன் அப்படி அறிக்கட்டத்தனமாக பண்ணுறன்ற மாதிரி தான் தோணுது. இன்னொரு பக்கம் இப்போ தானடா வந்தீங்க, பல அமுளி தும்ளியெல்லாம் முடிச்சுட்டு எப்போ பாரு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. நிஜ வாழ்க்கையில் தான் பிரச்சனை இருக்குது. சீரியலை பார்த்து கொஞ்ச நேரம் நம்ம நேரத்தை போக்கலாம், கொஞ்சம் நல்லா சீன்ஸ் எல்லாம் வரும், நம்மளுக்கு நடக்காதெல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி காமிப்பாங்கன்னு பார்த்தா நம்மளை விட படுக்கு மோசமும் வந்துட்டு அவங்களுக்கு 9-8 பிரச்சனை கொடுத்து அதை எங்களை பார்க்க வச்சா என்னடா நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சீரியலை பார்க்கும்போது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.